இந்த எல்லா வேலையுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. ஓகே. அதுதான். அப்ப அவர் இன்னொன்னு என்னன்னா அதுல ஸ்பெசிபிக் நாங்க எங்க ஐடியா விட எங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ஐடியா அவங்களால இங்க வர முடியாது. அவங்க பெங்களூர்ல இருந்து அந்த குரூப்லயே அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அவங்களுடைய அவுட்புட் எப்படி வேணுமோ அதை அப்படியே அவர் செஞ்சு கொடுத்தாரு. அதுதான் எங்களுக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் பக்கத்துல வச்சுட்டு பண்றதே சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அது கஸ்டமர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல வச்சுட்டு இன்னும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது அவங்க ஏன்னா அவங்களால வர முடியாது ஐடில ஒர்க் பண்றதுனால. ஆனா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே போன்ல சொல்லி இங்கேருந்து அவர் போட்டோ எடுத்து அனுப்புவாரு, வீடியோ எடுத்து அனுப்புவாரு. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை ஒண்ணும் இல்லை, இந்த டிவி இதை 3 ட்ரூ மாத்தி அவங்களுடைய இன்புட்டுக்கு அவர் கொண்டு வந்தாரு. மேம் அண்ட் ஒரு சிலர் இனிஷியல் கமிட்மெண்ட் வந்து ஒரு ரேட் ப்ரைஸ் சொல்லுவாங்க, அண்ட் ஃபைனல் கமிட்மெண்ட் வரும்போது இனிஷியலா ஹிடன் சார்ஜஸ் நிறைய போட்டு ஏற்றி விட்டுருவாங்க ப்ரைஸை. அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி? இல்ல, கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அவர் எங்கிட்ட என்ன சொல்லி இவ்வளவு ஆகும் மேடம் நான் கம்மி பண்ணுங்கன்னு அது மாதிரி கம்மி பண்ணி எங்களுக்கு என்னென்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்தையும் அவர் கரெக்டா பண்ணி கொடுத்தாரு. பாக்கி இன்டீரியர்லாம் ஓவரா தான் இருந்தது. இவர் தான் எனக்கு நம்மளுடைய அவுட்புட்டும் நமக்கு என்னென்ன கேட்கணுமோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னென்ன மெட்டீரியல் அமௌண்ட்டும் பாக்கிக்காக இவருக்கு கம்மி தான் நானு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நல்ல மெட்டீரியல் தான். நமக்கு 4-5 மெட்டீரியல் காமிச்சாரு. நமக்கு என்ன வேணும் எல்லாமே எங்க பொண்ணு தான் செலக்ட் பண்ணாங்க. ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. அதையும் அதே மாதிரி கரெக்டா கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்டாரு. அண்ட் ஒரு சிலர் வந்து நாங்க 15 டேஸ்ல முடிச்சிருவோம், 10 டேஸ்ல முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு இனிஷியல் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா கஸ்டமர்ஸ் வரும்போது வந்து இழுத்தடிச்சிருவாங்க ஒரு 30 நாள் 40 நாள் அப்படின்னு. அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? கிடையாது. அவர் எத்தனை டேட் எங்களுக்கு சொன்னாரோ காசா கிராண்ட் எப்போ ஒப்படைச்சாங்களோ அதுல இருந்து அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா இந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அவர் கமிட் பண்ணி டைம்ல முடிச்சிட்டாரு. கரெக்டான டைம்ல முடிச்சு கொடுத்துட்டாரு. ஓகே. அண்ட் ஒரு சிலர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கு சேர்த்து நம்ம வீட்லயே பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது சான்ஸே இல்ல. எங்களுதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனாலதான் அவங்க சொன்ன டைம்ல அவங்களால முடிக்க முடியுது. கண்டிப்பா. ஸோ நீங்க எவ்வளவு தூரம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறீங்க உங்களை கேட்டு வர இன்னொரு கஸ்டமருக்கு எப்படி நீங்க இவங்களை சஜஸ்ட் பண்ணி 100% அவங்க நம்பி கொடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். பிரைஸ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான். அவங்க பட்ஜெட்டை கேட்டுக்கிறாரு. அவங்களுடைய பட்ஜெட் எப்படி அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்க என்ன டிசைன் சொல்றாங்களோ அந்த டிசைன் பொறுத்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு இது மாதிரி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடை போய் விசிட் பண்ணோம், இப்போ இந்த வீடை வந்து விசிட் பண்ணுறோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே தெரியுது அவங்க எவ்வளோ தூரம் ட்ரஸ்ட் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ பிஸ்னஸ்ல ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதாவது பணம் சம்பாதிக்கிறது மெயின் கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக. ரெண்டாவது மோட்டிவேஷன் கண்டிப்பாக. அது நம்ம கண்டிப்பாக தேவை. அந்த மோட்டிவேஷன் கொடுக்க தான் அவங்க வந்து நம்மகிட்ட நல்லா பழகுவாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி நம்பிக்கை. எனக்கு அதே மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு அவர் இன்டீரியர் பண்ணதுக்கு? உள்ள சிம்னி, அந்த சிம்னிக்கு கீழே இருக்க லைட்டிங் இருக்கு அது அந்த மாதிரி மேல அந்த இது போட்டதே எனக்கு ஃப்ரீயா தான் பண்ணி. அது தவிர வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாக்கா எல்லாம் வந்து உடனே இல்ல ஓகேன்ட்டு பண்ண மாட்டாங்க. இவர் அப்படி கிடையாது. சார் நவீன் இது எல்லாமே இங்க தான் சுத்தி வருவோம். நீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி சரி பண்ணி தருவீங்க. ஊருக்கு போய் மற்ற நேரத்துல உடம்பு சரியில்லை அந்த மாதிரி தான் கொஞ்சம் இதுவாகுமே ஒழிய மற்ற நேரத்துல எனக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் இதுல பிரச்சனை இருக்குப்பா. இப்போ நீங்க அந்த ஸ்டாண்ட்லாம் பாத்தீங்க இல்லையா, அதுல ஒரு பிரச்சனை இருந்தது. இமிடியட்டா வந்து உடனே மாத்தி அது ரொம்ப அந்த கிளிப் வந்து போயிருந்தது. இமிடியட்டா மாத்தி கொடுத்தாங்க. ஒரு சிலர் அதான் 10 years 20 years வாரண்டி கொடுப்பாங்க, ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிருவாங்க. இவர் வந்து சொல்லும் போதே சொல்லிட்டாரு, எல்லாமே நான் ஆள் வச்சிருக்கேன், உங்களுக்கு எது தகுந்த மாதிரி உங்களுக்கு உடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி உடனே நாங்க பண்ணி கொடுத்தோம். ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு அமைஞ்ச ஒய்ஃப் கண்டிப்பா ரொம்ப ஒரு கிஃப்ட். அதான் சொல்றேன். ஏன்னா அவர் இல்லாத போது இவங்க தான் ஃபுல் சப்போர்ட், எல்லாமே ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. அது இவங்கள மாதிரி கண்டிப்பா. ஓகே ஓகே. ரொம்ப ஹாப்பி உங்க மாதிரி நல்ல கப்பலை மீட் பண்ணதுக்கு. தேங்க் யூ so much. தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. இன்னொரு அஜீனை நம்பி கண்டிப்பா கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் நம்ம வேலையை. நிறைய வந்து பிசினஸ்லாம் அவருக்கு வரணும். கண்டிப்பா சார். கண்டிப்பா வந்து எல்லாமே அவருக்கு கண்டிப்பா மனசு போலவே அவருக்கு வந்து கண்டிப்பா அமைஞ்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா அமையணும். கண்டிப்பா சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ.